வெல்கம் டு எலைட் ரியாலிட்டிஸ். இன்றைக்கி நம்ம பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு 3 BHK கேடே கம்யூனிட்டி ஃப்ளாட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட்டோட சைஸ் உங்களுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட் வருது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசஸான ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. இது ஒரு லக்ஸரியான ஒரு ஃப்ளாட்டு. உங்களுக்கு ஹால்கம் டைனிங் இருக்குது, அப்புறம் ஹால்கம் பால்கனியுமே இருக்குது. எல்லாமே ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிச்சனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு மாடலர் கிச்சனு, ஃபுல்லாக ஒயிட் கலர் பெயிண்ட் எல்லாமே பண்ணி நல்ல ஒரு மாடலிங்காக வச்சுருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியா, ஓப்பன் சர்வீஸ் ஏரியா. நல்லா பார்த்தீங்கன்னா வெளியே உங்களுக்கு கார்டன் எல்லாமே இருக்குது. பூந்தமல்லி ஏசிஎஸ் காலேஜ், அப்புறம் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாம் இந்த ஃப்ளாட்லேருந்து ஜஸ்ட் 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது, ஓப்பன் பால்கனி. இங்கேயுமே நல்ல ஸ்பேஸான ஒரு பால்கனி. இங்கேருந்து ஜஸ்ட் 2 minutes டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பெங்களூர் ஹைவே எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிமார்ட்டுமே இங்கே உங்களுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் நிறைய விண்டோஸ் எல்லாமே இருக்குது பிக் சைஸில். ஒரு டிவி ஸ்பேஸுமே இருக்குது, நல்ல ஸ்பேஸான ஒரு பெட்ரூமு. சைடில் எல்லாமே உங்களுக்கு வாக்கிங் வார்ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்குது, வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் வரும். அப்புறம் அங்கேயுமே உங்களுக்கு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு மிரர்ஸ் எல்லாமே இருக்குது உள்ள பிக் சைஸில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூமு. இது ஒரு கேடட் கம்யூனிட்டி. ஸோ உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லேருந்து எல்லா அம்யூனிட்டிஸுமே உங்களுக்கு வரும். லிஃப்ட், கார் பார்க்கிங், கார்டனிங் எல்லா அம்யூனிட்டிஸுமே வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு. பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் பெட்ரூம் இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு வாக்கிங் வார்ட்ரூப்ஸ் இருக்குது, அப்புறம் பெரிய விண்டோஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டில் இருக்க ஒரு லிவிங் ஏரியா, நல்ல ஸ்பேஸான ஒரு லிவிங் ஏரியா இருக்குது. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இதான் அந்த தேர்ட் பெட்ரூம்லேயே உங்களுக்கு வாக்கிங் வார்ட்ரூப்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே இப்போ லக்ஸரி மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது. இந்த ஃப்ளாட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் அப்டேட்ஸ் எங்கள் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.